कृष्णोपायेन लघुना विष्णोर नाम सहस्रकम पठ्यते पंडितैर्नित्यं श्रोतुमिच्छाम्यहं प्रभो. பார்வதி தேவி பரமசிவனாரிடத்தே சுலபமாக 1000 நாமங்களையும் சொல்லுவதற்கு வழியாது என்று கேட்டாள். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஓதினோமானால் அனைத்து நன்மைகளையும் பெறலாம். 1000 திருநாமங்களை சொல்ல 20 நிமிடங்கள் பிடிக்குமா? அல்லது மிஞ்சி போனால் அரை மணி நேரம் ஆகுமா? ஆனால் கலியுகம் முற்ற அதை சொல்லுவதற்கு கூட மனிதனுக்கு பொழுது இருக்குமா, ஈடுபாடு இருக்குமா என்று தெரியவில்லை. ஆகவே நம் அனைவருக்குமாக பார்வதி பரமசிவனாரிடத்தில் வேண்டினாள். விஷ்ணுவனுடைய நாம சஹஸ்ரத்தை சுலபமான முறையில் எளிதாக 2 நிமிஷத்துக்குள்ளே, ஏன் ஒரே நிமிடத்துக்குள்ளே சொல்லுவதற்கு வழி உண்டா? ஆனால் நேரம் குறைந்து விட்டதுங்கிறதுக்காக பயன் குறையக்கூடாது. அதே சிறந்த பயன் கிட்ட வேண்டும், ஆனால் எளிதில் கிட்ட வேண்டும். இதற்கு வழி உண்டா என்று கேட்க பரமசிவன் பதில் கூறுகிறார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. 1000 திருநாமங்களுக்கு சமமாக தேவி ராமநாமத்தை சொல்லு. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. ராமனிடத்திலேயே நம் மனது லயிக்கட்டும். ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம். 1000 திருநாமங்களுக்கும் அந்த பெருமடைத்த ராமநாமம் சமமானது. சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. வரானனே அழகிய முகம் படைத்தவளான பார்வதி தேவியே, அனைத்திலும் சிறந்தது ராமநாமம் என்று பரமசிவன் பார்வதிக்கு கூறினார். ஆதிசங்கர பகவத்பாதரும் ராமநாமத்தினுடைய மகாத்மியம் பரமசிவனார் ஒருத்தரே அறிவார் என்று கூறுகிறார். ஜானாதி தவ நாம ராம ருச்சிர் மகேஷா. ஹே ராம, ஜானாதி தவ நாம ருச்சிஹி. உன்னுடைய திருநாமம் ராமநாமம். ராமனே, அந்த ராமநாமத்தினுடைய பெருமையை யார் அறிவார்? அதன் சுவையை யார் அறிவார்? மகேசன். மகேசனாகிற பரமசிவனார் தான் அறிவார் என்று சங்கர பகவத்பாதர் தெரிவிக்கிறார். ஆக பரமசிவனார் அனைத்திலும் ராமநாமத்தின் மகாத்மியத்தை தெரிந்தவர், ராமனையே நாதனாக கொண்டவர். ஆகையால் ராமநாதன் ராமநாதன் என்றே கொண்டாடப்படுகிறார். இவை அத்தனைக்கும் சாட்சி வேணுமே. பரமசிவன் ராமனை அத்தனை தூரம் தன் திருவுள்ளத்தில் கொண்டவர், ஜேஷ்ட ராமபக்தர். இதற்கு எங்கேயாவது சாட்சி வேண்டாமா? உண்டு. ஹோசூரில் ஊருக்குள்ளேயே நேதாஜி சாலையில் அமைந்திருக்கும் கல்யாணராமனுடைய திருக்கோவில். இந்த திருக்கோயில் முன்னமே இருந்த விதம் வேறு, இதை கட்டும்போது நினைத்த விதம் வேறு. ஆனால் இப்போது முடிந்து ராமர் சந்நிதியாக இருக்கும் விதமே வேறு. இதன் பின்புலத்தை கேட்டால் நமக்கே வியப்பாக இருக்கும். இங்கே பரமசிவனாருக்கு கோயில் எழுப்புவதற்காகத்தான் சிஷ்யர்கள் பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்தார்கள். ஆனால் சிவபெருமானுடைய உள்ளமும் அப்படி இருக்கவில்லை, பக்தர்களுடைய உள்ளமும் அப்படி இருக்கவில்லை. எப்ப பரமசிவனுக்கு ராமநாமமே உயிரோ, அப்ப ராமனின் கோயில் வருவதில் தானே அவருக்கு விருப்பம் இருக்கும். ஆகையால் தானோ என்னமோ சிவன் கோவிலுக்காக அனைத்து ஏற்பாடுகளும் தொடங்கின. ஆனால் இன்று அதே இடத்தில் இருப்பது ராமர் சந்நிதானம். துவங்கியது சிவன் கோவிலாக, ஆனால் இன்றிருப்பது ராமர் சந்நிதியாக. யாது காரணம்? அப்படித்தான் பரமசிவனார் வேண்டி இருக்க வேணும். ஸ்ரீராம ராம ராமேதி ஸ்லோகத்துக்கு பரமசிவனாரே சமர்ப்பித்த காணிக்கைன்னு சொல்ல வேண்டுமானால் அது இந்த சந்நிதானம். ஆக இப்படி 1890 ஆண்டில் இங்கே ராமன் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். கல்யாணராமனாக எழுந்தருளி உள்ளார். நடுவில் ராமன். கல்யாணராமனானபடியால் வலப்புறத்தில் சீதை, இடதுபுறத்தில் இலக்குவன். இவர்கள் மூவரும் கர்ப்பகிரகத்தில் உள்ளார்கள். வெளியிலே சக்தி வாய்ந்த மகிமை பொருந்திய ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளி உள்ளார். கோவிலுக்குள்ளே புகுகிறோம். அழகிய பலிபீடம், அழகான சிறு துவஜஸ்தம்பம்,
கருட புட்கொடி. ஆழ்வார் பாசுரத்தில் கருட புட்கொடி சக்கரப்படை வானநாடையன் கார்முகில் வண்ணா என்று சாதிக்கிறார். கருடனையே வாகனமாக கொண்டார். கருடனையே துவஜஸ்தம்பம் கொடியாக தான் இருக்கிறேங்கிறதுக்கு கொடியேற்ற வேண்டுமே. கருட கொடிதான் நாராயணனுக்கு அடையாளம். அந்த கொடிமரத்தையும் சேவித்துக் கொள்ளுகிறோம். பெருமாள் சன்னதிக்கு போக வேண்டுமானால் கொடிமரத்தின் அடியில் விழுந்து நமஸ்கரித்து விட்டு உள்ளே செல்லுவது வழக்கம். இந்த சன்னிதானத்தில் பல கோயில்கள் உள்ளன. இற்றைக்கு 120 ஆண்டுகளாக ராமன் இங்கே எழுந்தருளி உள்ளார். நிறைய உற்சவங்கள் நடக்கும் கோவில். கோயிலை மெதுமெதுவே சேவிப்போம். இன்று சுற்றுப்புறம், பிராகாரம், வெளிமதில் ஆகியவற்றை சேவித்து கொண்டு ராமலக்ஷ்மணர்கள் சதானந்தரை வணங்கப் போகிறார்கள். விஸ்வாமித்திரர் ராமனையும் இலக்குவனையும் அழைத்து கொண்டு மிதிலா தேசத்துக்குள்ளே நுழைகிறார். நேரே சதானந்தரிடத்தில் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அந்த பாடலை மட்டும் கம்பராமாயணத்திலிருந்து தெரிவிக்கிறேன். அந்த காட்சிக்கு பிற்பாடு இருவரும் என்ன பேசிக்கொண்டார்கள்ங்கிறதை வால்மீகி ராமாயணத்தில் பார்த்துவிட்டு பின்னால் கம்பராமாயணத்துக்கு வருவோம். இப்போது மிதிலை காட்சி படலத்தில் 88வது பாடல். வடித்த மாதவ கேட்டி இவ்வள்ளல்தான் இடித்த வெங்குரல் தாடகை யாக்கையும் அடுத்து என் வேள்வியும் நின் அன்னை சாபமும் முடித்து என் நெஞ்சத்து இடர் முடித்தான் என்றான். விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் நிறுத்தி வைத்து சதானந்தரை பார்த்து கூறுகிறார். ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும்னால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி பயனில்லை. அவருக்கு எது பிடிக்குமோ அதை சொல்ல வேண்டும். யாருக்குமே எனக்கு எது முக்கியம்னு பார்க்கத்தான் தோணுமே தவிர அவர்களுக்கு உறவு சொல்லணும், அவர்களுக்கு தெரிந்தவர்கள்னு சொல்லணும். இப்போ நாம் ஒருத்தரை பார்க்குறோம், அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்தி வைக்கணும்னா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரை சொல்லித்தானே அவர்களுக்கு உறவுன்னு சொல்லிப்பா. அப்போ தானே சட்டுன்னு நம்மளால் ரிலேட் பண்ணுறதுக்கே முடியும். இவர்னு சொல்லிட்டா நமக்கு புரியாது. ஓ, உமக்கு அவரை தெரியுமே, அவருடைய மைத்துனனுக்கு, ஓரகத்திக்கு, நாத்தனாருக்கு பேரன் அப்படின்னு ஒருத்தர் தூரத்து உறவு சொன்னார்னா நம்ம கலங்கியே போடுவோம். தெரிஞ்ச உறவா சொல்ல வேண்டாமா? இப்போ விஸ்வாமித்திரர் ஒன்னொன்னா அறிமுகப்படுத்தி வைக்கிறார். ஒன்று சதானந்தரை நகர்த்தவே இல்லை, அவர் குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை, கண்டுகொள்ளவே இல்லை. கடைசி அவர் என்ன சொன்னா தலை நிமிருவரோ அதை சொல்லி விஸ்வாமித்திரரை நம்ப வைத்தார். ஒன்றுனா பார்ப்போம். வடித்த மாதவ பெருந்தவம் புரிந்தவரான தபஸ்வியான நீரே சதானந்தரே கேட்டி கேளும். இவ்வள்ளல்தான், இந்த ராமன் என்னும் வள்ளல்தான் இடித்த வெங்குரல் தாடகை ஆக்கையை முடித்தனன். இடித்த வெங்குரல், இடிப்பத போன்ற குரல் படைத்த தாடகையை எதிர்த்தான், முடித்தான். ஒரே அம்பாலே தாட்டகாவதன் நடந்தது. அப்பேற்பட்ட வீரன் சதானந்தருக்கு ஒன்று அதனால இல்லவே இல்லை. என்ன தாட்டகையை கொண்டு இருந்தா வீரன், எனக்கு என்ன ஆச்சு? இப்போ அவன் வீரனா இருக்கிறதுனால எனக்கு என்ன என்று கண்டுகொள்ள அமர்ந்துட்டார். அடுத்து என் வேள்வியும், என்னுடைய யாகத்தை இந்த ராமன் தான் ரட்சித்து கொடுத்தான். 6 நாள் இரவு பொழுதில் தூங்காமல் இருந்து என் யாகத்தை ரட்சித்து கொடுத்தான். அதையும் கேட்டுண்டார், கண்டுகொள்ளலை. நீர் யாகம் பண்ணி ரட்சித்தா உமக்காச்சு, நான் இப்ப யாகம் பண்ணலையே, எனக்கு என்ன என்று கண்டுகொள்ளாமல் இருந்தார். அப்புறம்தான் விஸ்வாமித்திரர் யோசிக்கிறார், தாட்டகையை கொன்றதோ என் யாகத்தை முடித்ததோ இவருக்கு இப்ப முக்கியமில்லை. இவருக்கு எது முக்கியம்? இவருடைய தாயார் தானே அகல்யா. இவர் தந்தையார் தான் கௌதமர், தாயார் தான் அகல்யா. அகல்யனுடைய சாபத்தை முடித்தான் அல்லவா, அதை சொல்லுவோங்கிறதுக்காக 3வது சேர்த்தார். நின் அன்னை சாபமும் முடித்து என் நெஞ்சத்து இடர் முடித்தான். உன்னுடைய தாயினுடைய சாபத்தை முடித்தவன் இவன். இந்த சொல்லு சதானந்தர் காதல விழுந்ததோ இல்லையோ, ஆசனத்திலேருந்து எழுந்துட்டார். இத்தனை நாள் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் இருந்தார். இப்போ உங்க அம்மாவனுடைய சாபத்தை முடித்தவன் உடனே சட்டுன்னு எழுந்திருந்தார். என் தாயார் சாபத்தை முடித்தானா, யாரது என்ன ஆசையோட பார்க்க ராமலக்ஷ்மணர்களை குளிர கட்டாட்சித்தார். சதானந்தர் விஸ்வாமித்திரரை பாராட்டுகிறார். என்று கூசிகன் கூறிட ஈரியிலாவன் தபோதனன் மாதவ நின் அருள் இன்றுதான் உளதேல் அரிது யாது இந்த வென்றி வீரர்க்கு எனவும் விளம்பி. இந்த வெற்றி வீரர்க்கு எதுதான் நடக்காது? எடுத்த காரியமெல்லாம் சித்திக்கும். விஸ்வாமித்திரரே, உன்னுடைய அருள் ராமனுக்கு இருக்கிறபடியால் அவன் அனைத்தையும் நன்கே முடிப்பான் என்று கூறி விஸ்வாமித்திரருடைய வரலாற்றினை சதானந்தர் ராமனிடத்தில் பேசத் தொடங்குகிறார். பெரிய கதை. இனிமே வால்மீகி ராமாயணத்தில் கிட்டத்தட்ட 10-12 சர்க்கங்களுக்கு விஸ்வாமித்திரருடைய வரலாறு. உங்களுக்கு தோணும், இதைத்தான் கீழேயே ஒரு தரம் கேட்டோம். ஆனால் விஸ்வாமித்திரருடைய பிறப்பு வரலாற்றைத்தான் கேட்டோம். அவர் எப்படி ராஜரிஷியானார்,
பின் எப்படி பிரம்ம ரிஷியானார்? திரிசவங்குவுக்கென்னு திரிசங்கு மகாராஜனுக்காக தனியா ஒரு சொர்க்கத்தை எப்படி சிருஷ்டித்தார்? இதெல்லாம் அங்க நம்ம பார்க்கவே இல்லையே. அவருடைய பிறப்பின் ரகசியம்தான் சொல்லப்பட்டது. அதை சற்றே ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். குஷன், குஷனாபன், குஷாம்பன் அவர்களிடத்தில் காதி பிறந்தார். காதியினுடைய பிள்ளை விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரருக்கு கூட பிறந்த சகோதரி இருந்தாள். சகோதரி ரிச்சிகருங்கிற முனிவரை கல்யாணம் பண்ணி கொண்டாள். விஸ்வாமித்திரருடைய தாயாரும் ரிச்சிகருடைய மனைவியும் 2 பேரும் புத்திர பேரு வேண்டினார்கள். தாயும் மகளும் 2 பேருக்கும் பிள்ளை வேணும்னு ஆசை. ரிச்சிகரிடத்தில் கேட்க ரிச்சிகர் ஒரு பாயசம் சரு ஏற்படுத்தி வைத்தார். அந்த சருவை 2 பேரும் மாற்றி உண்டார்கள். ஆகையால் இங்க பிறக்க வேண்டிய பிள்ளை அங்கேயும், அங்க பிறக்க வேண்டிய பிள்ளை இங்கேயும் மாறி பிறந்தார்கள்னு சொல்லியிருக்கேன். ரிச்சிகருக்கு ஜமதக்னி பிறந்துட்டார். ஜமதக்னிக்கு பரசுராமர் பிறந்தார். அதே போல இந்த புறத்திலே காதிக்கு விஸ்வாமித்திரர் பிறந்தார். என்ன மாறித்து? ரிச்சிகர் அந்தணர். அந்தணருக்கு பிறந்திருக்கிற அந்தணரான பரசுராமர், பேரனான பரசுராமர் அந்தணத்தன்மையை விட்டு க்ஷத்திரியனாக கோபத்தோடே திரிந்தார். ஆனால் இங்கேயோ விஸ்வாமித்திரர் காதிக்கு பிறந்தபடியால் பிறப்பாலே க்ஷத்திரியர். ஆனால் க்ஷத்திரியத்தன்மையை விட்டு பிரம்ம ரிஷியாகணும், அந்தண பட்டம் பெறணும் என்று தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சுருக்கமான சரித்திரத்தை கீழே நாம பார்த்துட்டோம். இந்த தவமெல்லாம் எப்படி நடந்தது? வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் என்ன சண்டை? திரிசங்குவுக்கு எப்படி சொர்க்கம் கொடுத்தார்? அந்த கதையெல்லாம் தான் தற்போது பேசப்படுகிறது. சதானந்தர் விஸ்வாமித்திர சரித்திரம் கூறுகிறார். இப்ப நாம 51வது சர்க்கத்தில் உள்ளோம். இனிமே வால்மீகி ராமாயணம் பார்க்க போறோம். 51வது சர்க்கம். தஸ்ய தத் வச்சனம் ஸ்ருத்வா விஸ்வாமித்ரஸ்ய தீமதः ஹிருஷ்டரோமா மகாதேஜாக சதானந்தோ மகாதபாக. இப்படி செய்தி கேட்ட சதானந்தர் நம் அன்னையின் சாபம் முடித்தவனை பல்லாண்டு பாட வேண்டும் என்ன ஆனந்தப்பட்டார். ஆனந்தமா பேச ஆரம்பிக்கிறார். அபிராம மகாதேஜாக மம மாதா யசஸ்வினி வன்னைர் உபாஹரத் பூஜாம் பூஜார்கே சர்வதேகினாம். என் தாயார் எத்தனை ஆண்டுகளுக்கு யார் கண்ணிலும் படாமல் கல்லாக கிடந்திருப்பாள். கௌதமர் சபித்தார், ஆகவே கல்லாக கிடந்தாள். ராமா, நீ அங்கு வந்திருக்கவில்லையானால் உன் திருவடி பட்டிருக்குமா? உன் திருவடி படாவிட்டால் என் அன்னையின் சாபம் முடிந்திருக்குமா? உன் திருவடிகளே போற்றி. உன்னை சொல்லி மட்டுமில்லை, உனக்கு இங்கு வரவே தெரியாதே. உன்னை அழைத்து வந்த ஆச்சாரியனின் திருவடிகளே போற்றி. நாம கடவுளை தெரிஞ்சுக்கணும்னால் குருவில்லாமல் அவரை தெரிஞ்சுக்க போறோமா? ராமனே பாருங்க, விஸ்வாமித்திரன் ஒரு குரு, வசிஷ்டர்னு ஒரு குரு, இவர்களை பிடிச்சுன்னு தான் எல்லா காரியமும் பண்றார். ராமனுக்கு குரு தேவையான இல்லையே. இப்ப அவர் அறியாததா? கண்ணனுக்கு சாந்தீபனிங்கிற குரு வேணுமா? ராமனுக்கு வசிஷ்டர் வேணுமா? ராமனும் கண்ணன் இதை பண்ணாத விட்டுருந்தாள்னு வச்சுக்கோங்க. அப்ப உலகெல்லாம் என்ன தெரியுமா சொல்லும்? பெருமாளை பாருங்க, அவரே குரு வாண்டான்னு சொல்லி கொடுத்துருக்கார். தலைவன் எவ்வழி, தொண்டன் அவ்வழி. அதனால நாங்களும் அப்படித்தான் இருப்போம்னு பிடிவாதம் பிடிப்பா. ஏன்னா குதர்க்கத்துக்கு லோகத்துல ஆள் குறைச்சலே இல்லை. நல்லத்தை சட்டுன்னு பிடிச்சிக்கவே மாட்டோம். ஆனா தீயதா இருந்தா உடனே கட்டியா உடும்பு பிடியா பிடிச்சு விடுவோம். இதனாலதான் ராமன் பார்த்தார், நாமும் குருவோடையே இருந்துருவோம். கண்ணன் ஆய கலைகள் 64 64 நாட்களில் சாந்தீபனியிடத்தே பாடம் பயின்றார். ஆக இவர்களுக்கே குரு உண்டுனால் அப்ப கண்டிப்பா நமக்கும் குரு உண்டு. அதைத்தான் சதானந்தர் கொண்டாடுறார். ராமா, உன்னை சொல்லவா அல்லது விஸ்வாமித்திரருடைய பெருமையை பேசவா? அபி சாந்தேன மனசா குருர்மே குஷிகாத்மஜ இஹாகதேன ராமேண பூஜிதேன அபிவாதிதா நாதிக்ராந்தம் முனிஸ்ரேஷ்ட யத் கர்த்தவ்யம் கிருதம் மயா சங்கதா முனினா பத்னி பார்கவேன ரேணுகா. அப்போது விஸ்வாமித்திரர் சொல்றார், நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? இப்போ என் கடமையைத்தானே செய்தேன். ராமனுக்கு நல்லது செய்ய வேண்டியது என் கடமை. அதை சொல்லித்தான் தசரதனிடத்திலிருந்து அழைத்து வந்தேன். அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். வரும் வழியில் திருவடி மகாத்மியத்தாலே உன் அன்னைக்கு சாபம் முடிந்தது. மேலே ராஜாசீத் ஸ்ரூயதாம் ச அபிதாஸ்யாமி கௌஷிகஸ்ய மகாத்மனः யதாபலம் யதா தத்துவம் தன்மே நிகதத ஸ்ருணு. அப்ப சதானந்தர், ராமா, உன் ஆச்சாரியனான விஸ்வாமித்திரனின் பெருமையை மெதுவே சொல்லுகிறேன். அனைத்து கதையின் நன்கு கூர்ந்த மனத்தோடே காது கொடுத்து கேள் என்று கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். நாமும் கதை கேட்க தயாராவோம்.